ஆல்பினேஸ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான மாலை உற்சாக வணக்கம். இது லண்டன் நேரம் 7:30 21 மே மாதம் 2025 மற்றும் ஒரு புதன் மாலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது ஆரம்பமாகின்றது தகவல் சாலை தொகுப்போடு திரு ஜோகரட்டம் அவர்கள். வணக்கம், பாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் ஒரு புதன்கிழமை தகவல் சாலைகள் இணைந்து கொள்கின்றோம். கடந்த வாரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற முடியவில்லை. வேறொரு முக்கிய நிகழ்வுக்கு சென்ற இல்லையா சவுண்ட் போயிட்டு கூட சரியா? இப்ப சரியா? அந்த பேப்பரை வச்சேன்னா பேப்பர் டச் பண்ணோன்னு மைக் ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இனி மாலை உற்சா வணக்கம். பாருங்களண்ணா, தகவல் சாலை தொகுப்படுத்துகிறோம் அவர்கள். மீண்டுமாக வணக்கம். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் ஒரு தகவல் சாலை நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்றோம். மலமை போன்ற புதன்கிழமை நிகழ்வு. உள்ளூர் செய்திகள் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் நிறையவே செய்திகள் உண்டு. 2-3 முக்கியமான அரசியல் செய்திகள். 19ஆம் தேதி, அதாவது மே மாதம் 19ஆம் தேதி இங்கே பிரித்தானியாவில் நடைபெற்ற ஒரு நிகழ்வானது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் பிரித்தானியாவுக்கும் முன்பிருந்த நிலையில் ஒரு பேரளவென்று இல்லாட்டில் ஓரளவாவது சில மாற்றங்கள் அனுகூலங்கள் வந்துள்ளன. ஆனால் எதிர்க்கட்சிகள் எப்படி பார்த்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்தை பிடித்து அதிலிருந்து தொங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஒரு புறம். 2வது, இன்று பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட முக்கியமான ஒரு அறிவிப்பு. இது அரசாங்கத்துக்கு ஓரளவுக்கு ஒரு அசூசி, ஒரு வெக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அதனுடைய முடிவு நல்லா இருக்கிறது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை பகுதி பண்ணும் முறையில் இருந்தது. முதலாவதாக பார்க்கலாம் இன்றைய நிகழ்வு. அப்படி என்றால் விண்டர் ஃபியூவல் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த குளிர்காலத்தில் வயோதிபர்களுக்கு, அதாவது பென்ஷன் எடுப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த பெட்ரோல், அதாவது அவர்களுக்கு அந்த காலத்தில் உண்மையில் குளிராக இருப்பதனால் அவர்களுக்கு கூடுதலாக நேரம் வீட்டில் ஹீட்டர் போட வேண்டி இருக்கும். அதுக்காக செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக அவர்களுக்கு 200-300 என்று அந்த தரத்துக்கு தகுந்த காசுகள் கொடுக்கப்பட்டு கொண்டு வந்தன. ஆனால் சென்ற அரசாங்கம் வந்தவை இந்த எங்கெங்கெல்லாம் காசை மிச்சப்படுத்தி பொருளாதாரத்தை மேலே கொண்டு வரலாம் என்ற பொழுது கை வைத்த இடங்கள் முதலாவது இந்த வயோதிபர்கள் மீதாக இருந்தது. அது நிறைய எதிர்ப்பு அரசாங்கத்தை கிடைத்தது. அப்பொழுது அரசாங்கத்துக்கு உள்ளே இருப்பவர்கள் கூட, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அரசாங்கத்துக்கு எதிராக கண்டனம் செய்தார்கள். இந்த கொடுப்பனவை நீங்கள் கட் பண்ணக்கூடாது, வேறு இடங்களில் கை வைக்கலாம் என்று. அரசாங்கமும் அதை ஒரு அடாப்படியாக நின்பது இல்லை, அது நாங்கள் சரிதான் என்று. நாங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு தெரியும் நாங்கள் பிழைவிடுகிறோம் என்று. இதே நேரம் ஆளுங்கட்சிக்குள் உள்ள பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிரங்கமாக பிரதமரோடு முறுகிக் கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் செல்லும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த பிரதேசங்களில் பொதுமக்கள் அவர்களோடு கோவப்பட்டார்கள், இதை நிப்பாட்டி என்று. ஆகவே அவர்கள் பிரதமர் மீது கோவப்பட்டார்கள். இந்த நிலை பிரதமருக்கு ஒரு கர்ம சங்கடமான நிலை. மக்கள் சொல்வதை கேட்பதா அல்லது தாங்கள் எடுத்த முயற்சி அல்ல தன்னுடைய நிதியமைச்சர் போட்ட திட்டத்தின்படி இதை தொடர்வதா என்று கடந்த 2-3 மாதங்களாக ஒரு இழுபாடாக இருந்தது. பத்திரிகைகள் இது பெரிய செய்தியாக எழுதப்பட்டது. அரசாங்கத்துக்கு எதிராக எந்த அளவு செய்திகளை. இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும், இந்த பதவிக்கு வந்த அரசாங்கம் இன்னும் சரியா 1 வருடம் கூட ஆகவில்லை. ஆனால் மிக அறுதி பெரும்பான்மை பலத்தோடு வந்தபடியினால் எதிர்க்கட்சிகள் எப்படியாவது இவர்களை நிலைகுலிய வைக்க இருக்கும் பொழுது இவர்களாக செய்த தவறு பிழையான இடத்தில் கையை வைத்தார்கள். அதாவது வயோதிபர்களுக்கு கொடுக்கும் அந்த குளிர்கால வேதனத்தில் கையை வைத்தார்கள். அது வயோதிபர்களுடைய கோபத்தை பெற்றது. அதை வைத்து கொண்டு மற்ற கட்சிகளும் பிரச்சாரம் செய்தன. ஆனால் இன்று பாராளுமன்றத்தில் முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டது. அதாவது நேரடியாக கூறாமல் மறைமுகமாக இந்த விண்டர் ஃபியூவல்ஸ், அதாவது குளிர்காலத்துக்கு கொடுக்கிற அந்த கொடுப்பனவுகளை எவ்வளவு பேருக்கு கூட கொடுக்கலாமோ அதை நாங்கள் பார்த்து கொடுப்போம் என்று சொல்லும் பொழுது இதுவரை நிப்பாட்டி இருந்தவர்களுக்கு அவற்றை திருப்பி கொடுப்போம் என்று கூறுவது
அதனை எதிர்க்கட்சி தலைவி மிக அழகாக சொன்னார், இது ஜூட்டர்ன், அதாவது நீங்கள் அது குத்துக்கிறோம் தானே அடிச்சீங்கள், அது நேர சொல்லுங்களேன் என்று. அரசாங்கத்துக்கு அதை பிரதமருக்கு அது ஒரு சிக்கலாக இருந்தால் சொன்னார், பொருளாதார நிலை பார்த்து அதன்படி நாங்கள் என்னென்ன செய்வோம் என்று. இது ஒரு விதத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியான நாள் என்று. ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு திட்டம், அதை எதிர்த்து கொண்டு வந்தவர்கள் திடீரென்று இல்லை என்று பின்பக்கம் அமர்ந்தார்கள். இதே போன்ற கேள்விகள் பல இருக்கின்றன. ஆகவே இன்று செய்த இந்த யூட்டர்ன் என்றது திருப்பி வரும் நிகழ்ச்சி 2-3 வேறு விடயங்கள் நடைபெறுமா என்பது பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு அவர்கள் பதிலளிக்கும் பட்சத்தில் ஒருவிதம் அவர்கள் திரும்பி வந்தால் மக்களுக்கு நல்லம். ஆனால் அதை திரும்பி தங்களுடைய கொள்கைகளிலிருந்து திரும்பி வரும்பொழுது அரசாங்கத்தை ஒரு பலவீனமான அரசாங்கமாக கருதுவார்கள். அடுத்தது இங்கே உள்ள ஊடகங்கள், பொதுவாக பிரித்தானியாவை பொறுத்தவரை, உலகம் முழுக்க அப்படித்தான் இருந்தாலும் பிரித்தானியா பொறுத்தவரை 80-90% பத்திரிகைகள் எல்லாம் பலசாரி பத்திரிகைகள். ஆகவே எப்படியான தவறுகள் நடப்பதை பெரிய செய்திகளாக ஊதிப்பிரித்து கொண்டே இருப்பார்கள். அந்த நிலையில் இப்போது இன்றைய ஊடகங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு பிரதமர் பின்பக்கம் வந்துவிட்டார். இதே போன்று நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர், அதாவது இந்த வேலை செய்யும் பொழுது நீங்கள் வேலை செய்வோர் கொடுக்கும் அந்த வரி, மற்றது வேலை கொடுப்போர், அதாவது முதலாளிமார் வேலை கொடுக்கும் பொழுது அவர்களும் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளில் சில உயர்வுகள் செய்யப்பட்டன. இப்பொழுது கேள்வி இன்றே எழுந்துவிட்டது, இவற்றையெல்லாம் நீங்கள் குறைப்பீர்களா அல்ல தொடர்படி போவீர்களா என்று. அரசாங்கம் அடுத்தடுத்து இவற்றை குறைப்பதா இருந்தால் எதிர்கட்சிகள் தங்களுக்கு வெற்றி என்று காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இது இன்னொரு விடயத்தை அவதானிக்கணும் என்னவென்றால், அரசாங்கத்தினுடைய இந்த மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது சென்ற மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இதை பற்றி நாங்கள் கதைத்திருந்தோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ரிஃபார்ம் யூகே என்ற புதிய கட்சி, அது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் கூட ஆகவில்லை, அந்த கட்சி உள்ளூராட்சி மன்றத்தில் ஏறக்குறைய 600க்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது. அதாவது பெரும்பாலானவை கன்சர்வேட்டிவ் கட்சி, மற்றது தொழிற்கட்சி, லிபரல் டெமோக்ராட் கட்சி என்று பல கட்சிகளோடு சேர்ந்து ஒவ்வொரு இடத்தில் ஒருவருடைய பெரும்பான்மையாக இருக்கும். ஆனால் இந்த முறை பல இடங்களில் முதலாவது இடத்தில் நின்ற தொழிற்கட்சியோ, 2வது இடத்தில் நின்ற டோரி கட்சி எல்லாம் தூக்கி வீசப்பட்டு அவ்வளவு இடத்தையும் பிடித்தது இந்த ரிஃபார்ம் யூகே. ரிஃபார்ம் யூகே என்பது உண்மையாக பிரித்தானியை புதுப்பிக்க வேண்டும். அதன்படி பார்த்தால் வெளிநாட்டவர்களை இங்கே வேற அனுமதிக்கக்கூடாது, வெளிநாட்டவர்களுக்கு கொடுப்பனர்கள் நிப்பாட்ட வேண்டும், வீடு வசதிகள் கொடுக்கக்கூடாது, அரசியல் தஞ்சம் கொடுக்கக்கூடாது, அரசியல் தஞ்சம் கொடுப்பவர்களை அந்த ஹோட்டல் போன்ற இடத்தில் தங்க வைக்கக்கூடாது என்றும். இப்பொழுது அவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காரணத்தினால் அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் எல்லாம் இவர்களுடைய கைக்குள் வந்ததனால் இனிமேல் அரசியல் தஞ்சம் கேட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த ஹோட்டல் வசதிகள் எல்லாம் நிறுத்தப்படும். ஏனென்றால் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கொடுக்கப்படும் பணத்தை இவர்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவார்கள். ஆகவே அவர்கள் பணத்தை கொடுக்காமல் இருந்தால் ஹோட்டல் போன்ற வசதிகள் செய்யப்பட முடியாது. ஆகவே மிகப்பெரிய கஷ்டமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆனால் இத்தனைக்கும் காரணமாக இருந்தது இந்த ரிஃபார்ம் யூகே பெரும்பான்மையாக வென்றது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கூறிய பல கருத்துக்கள். ஒன்று, இந்த வெளிநாட்டார் வருகை, இந்த படகுகள் மூலம் இங்கே வருவதோட தொகை, இந்த வருடம் மட்டும் இதுவரை 12,000 பேர், இந்த 4 மாதங்களுக்குள் 12,000 பேர் வரை வந்துள்ளார்கள். அப்போ இவர்களுடைய வருகை, இவர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு, சென்று காலை கூட நான் ரேடியோ கேட்டுக்கொண்டு பொழுது ஒருவருக்கு எவ்வளவு 1000 கொடுக்கப்படுது, அப்படி என்றால் இத்தனை 1000 பேருக்கு எவ்வளவு கொடுக்கப்படுது என்று அந்த மக்களிடம் அதை ஒரு செய்தியாக சொல்லி மக்களிடம் எதிர்ப்பை பெற்ற இந்த எதிர்ப்புகள் மூலம்தான் அவர்கள் பதவி இந்த பல இடங்களை பிடித்தார்கள். ஆகவே அரசாங்கத்துக்கு விளங்கிவிட்டது, இந்த போக்கில் போனால் அவர்கள் பல விடயங்களில் தங்களை தோற்கடிப்பார்கள் என்று. அதில் முக்கியமான விடயம் இந்த குளிர்காலத்தை கொடுப்பனவை நிப்பாட்டியது. ஆகவே அந்த நாங்கள் எங்கள் தமிழ் கூறுவ அந்த வெப்பத்தை கக்கத்தில் வைத்து கொண்டு என்ற மாதிரி இன்று அது பகிரங்கமாக அதை மீண்டும் அதை கொடுப்பதாக அறிவித்துள்ளார்கள். ஆகவே அடுத்த இந்த இனிவரும் பெறவு திட்டத்தோடு இந்த கொடுப்பனவுகள் திருப்பி கொடுக்கப்படும். இதனால் வயோதிபர்கள், வருவாய் குறைந்தவர்கள் சற்று ஆறுதல் அடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
இதை பற்றிய விவாதங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பெரும்பாலாக நடந்து கொண்டிருந்தது. அடுத்த ஒரு விடயம், இப்பொழுது இந்த சர்வதேச ரீதியாக நடக்கும் சில நிகழ்ச்சிகளில் இப்பொழுது பிரித்தானியா சற்று முன்னிலையில் நிற்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் காசாவில் என்ன நடக்கிறது என்று. காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் குண்டு தாக்குதல்கள், ஒரு விதம் குண்டு தாக்குதல்கள், மற்ற அவர்களை இருக்கிற இடத்தை விட்டு வெளியே துரத்துகிறார்கள். பின்பு அவர்களுக்கு உணவை கொடுக்காமல் இப்பொழுது அந்த அங்கே அனுப்பப்பட்ட உணவுகளை அந்த லொரியிலிருந்து இறக்க விடாமலே தடுக்கிறார்கள். அந்த 700-800 வாகனங்கள் அங்கே வந்திருந்தாலும் அவற்றை தாங்கள் 70-80 வாகனங்கள் உள்ளே அனுமதித்துள்ளோம் என்று உலகத்தை காட்டினாலும் அந்த அனுமதித்த வாகனங்கள் உள்ளுக்கு செல்லும் பொழுது வேணுமென்றே 3-4 இடங்களில் அந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அந்த பொருட்கள் இறக்கப்பட்டு இன்னொரு வாகனத்தில் ஏற்றப்பட்டு இப்படியே இருக்கும் பொழுது பலர் உணவில்லாத நிலை காணப்படுகிறார்கள். அங்கே வேலை பார்க்கும் ஐநா அதிகாரிகளோ அல்லது அறக்கட்டளை நிறுவனங்களோ அதன் கருத்தின்படி இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்கு இப்படி உணவு வராட்டி ஒரு 10,000-14,000 வரையான குழந்தைகள் இறக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று உலகம் பூரா இந்த செய்தி பெரிய செய்தியாக மாறின. இது இஸ்ரேலுக்கு எதிரான கடும் குரலாக மாறியுள்ளது. இதுவரை எதிர்த்து கதைக்காத நாடுகள் கூட, உதாரணமாக பிரித்தானியா இஸ்ரேலோடு நேசமான நாடு, பிரான்ஸ் நேசமான நாடு. ஆனால் இந்த பிரித்தானியா, பிரான்ஸ், கனடா 3 நாடுகளும் முன்னிலையில் நின்று இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் விடப்பட்டது. உங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள இலவசமான வர்த்தக ரீதியான உறவுகளை நாங்கள் துண்டிக்க போகின்றோம் என்றும், அடுத்தது இந்த காசா பகுதியை விட்டு வெஸ்ட் பேங்க் என்ற மேற்கு கரையோரத்தில் உள்ள பல இடங்களிலிருந்து இந்த பாலஸ்தீனிய மக்கள் துரத்தி அடிக்கப்பட்டு அந்த இடங்களில் இப்பொழுது யூத குடியேற்றங்களை ஏற்படுத்தி பலர் அங்கே குடியேற்றத்தில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக அங்கே சென்ற யூத இனத்தவர்கள் சரியான வன்முறையில் ஈடுபடுறார். அங்கே உள்ளவர்களை அடித்து துரத்துவதும் அவர்களுடைய வீட்டை உடைப்பதும் தாக்குவதுமாக இருக்கிறார்கள். இதற்கு எதிரான குரல் கொடுத்து இப்பொழுது அப்படியானவர்களுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு தடை விதித்துள்ளது. அது இவ்வளவு அழுத்தங்களையும் அரசாங்கங்கள், இந்த குறிப்பிட்ட அரசாங்கங்கள், இன்று பல அரசாங்கங்கள், ஸ்பெயின், போர்த்துகல் போன்ற நாடுகளும் இன்று மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடைய இந்த செயல்களுக்கு. இதற்கு பற்றாக்குறையாக இன்று இன்னொரு நிகழ்வு நடந்துள்ளது. இந்த வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரையோரமான இடங்களில் என்ன நடந்திருக்கிறது, இந்த குடியேற்றவாசிகள் எப்படி துரத்தப்பட்டு அங்கே புதிய குடியேற்றவாசிகள் வந்திருப்பதை அவதானிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளுடைய பிரதிநிதிகள் அங்கே விஜயம் செய்திருந்தார்கள். அவர்களை விரட்டும் வகையில் அவர்கள் அங்கே போகும்பொழுது அவர்களுடைய தலைக்கு மேலாலே துப்பாக்கி சூடுகள் நடத்தி பெரிய துப்பாக்கி சட்டங்கள் வேட்டுகள் தீர்த்த பொழுது அங்கே சென்ற அந்த அதிகாரிகளே தங்களோட உயிரை காப்பதற்காக ஓடிய காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். இதெல்லாம் சரியா ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு அவமானமான செயல். அதாவது இஸ்ரேலுக்கு சர்வதேச ரீதியான சட்டங்களையோ மனிதாபிமானமோ பற்றி அவர்களுக்கு சிந்தனை இல்லை. அவர்களுடைய ஒரே ஒரு பிடி இப்போ என்னவென்றால், இந்த மாதிரி அடித்து கொள்பவர்கள் கொன்று துரத்துவர்களை துரத்தி விட்டால் அந்த இடங்களை பிடித்து அந்த இடங்களில் கொண்டு போய் யூதர்களை குடியேற்றினால் பலஸ்தீன என்ற பிரச்சனைக்கு முடிவு கட்டுவதாக அவர்களுடைய போக்கு இருக்கிறது. இதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தபின் பல குளறுபடிகள் உலகம் பூரா நடப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அவரே தன்னுடைய வாயினால் சொன்ன ஒரு வார்த்தை பதவிக்கு வந்தவுடன், இந்த பாலஸ்தீன மக்கள் அங்கே அவர்கள் வாழும் குடியிடங்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகி திருப்பி அங்கே வாழ முடியாத நிலை இருக்கிறபடியினால் அவர்கள் அருகில் உள்ள நாடுகளுக்கு செல்லட்டும், அருகில் உள்ள நாடுகள் இவர்களை எடுத்துக்கொள்ளட்டும் என்றால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போங்கள். அது போன பின் அந்த இடங்களை தான் டெவலப் பண்ணுவேன் என்று அவருடைய பிரதான தொழில் அதிபர் என்பதை விட அவருடைய தொழில் ரீதியாக கட்டிடங்களை நிர்மாணிப்பது, புதிய புதிய கட்டிடங்களை அமைப்பது போன்றுதான் அவருடைய தொழிலாகவே காசாவில் உள்ள அந்த பகுதியை இவர் கண் வைத்துள்ளார். அதை ஒரு புனருத்தானம் செய்து அதை புதிய புதிய விதமான அமைத்து அதை ஒரு டூரிஸ்ட் உல்லாச புரியாக மாற்றுவது அவருடைய திட்டம். அவருடைய திட்டத்துக்கு இதோடு சேர்ந்து உதவி செய்தது இஸ்ரேல். ஆனால் அண்மையில் இந்த இவருடைய தாக்கம் திட்டம் எல்லாம் கடுமையாகி பிரான்ஸ், மற்றது பிரித்தானியா, கனடா
பகிரங்கமாக கண்டனங்களை இதை தெரிவித்ததனால் இப்பொழுது வேறு வழியின்றி அமெரிக்காவும் நேரடியாக எதிர்க்காவிட்டாலும் இஸ்ரேலுடைய அதிபர் மீது தன்னுடைய அவரை அவமதிக்காமல் ஆனால் அவரை கணக்கில் எடுக்காத போக்கை காட்டியிருந்தது. கடந்த வாரம் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் விஜயம் செய்த பொழுது முக்கியமான கட்டார் போன்ற நாடுகளுக்கெல்லாம் விஜயம் செய்திருந்தார். ஆனால் அருகில் உள்ள இஸ்ரேலுக்கு அவர் போகவில்லை. இது வேணுமென்றே அவர் செய்தது என்றால், நீ செய்வது எனக்கு அவ்வளவு பிடிக்கவில்லை, ஆகவே நாம் உடம்பெறவில்லை, ஆனால் நம்முடைய எதிரிகளான நாடுகளுக்கு செல்வேன் என்று அவர் சந்தித்தது ஈரானிய அதிகாரிகள், கட்டார் அதிகாரிகள், அத்தோடு சிரிய அதிகாரிகள். சிரியாவை பற்றி இங்கே குறிப்பிட்டே ஆகணும். ஏனென்றால் பல காலமாக சிரியாவில் நடந்த யுத்தங்கள் பற்றி தெரியும். பின்பு அல் அசாத் அவர்கள் அங்கே பதவியில் துரத்தப்பட்ட பின் அவருக்கு ஆதரவான ஒரு படை அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்களை துரத்தி அடித்த அந்த ஒரு போராளி குரூப், அவருடைய தலைவர் தான் இப்பொழுது நாட்டுடைய அதிபராக மாறியுள்ளார். இது செய்தி. ஆனால் டொனால்ட் ட்ரம்புடைய வாயில் வந்த வார்த்தைகள், ஹீஸ் அ குட் லுக்கிங் காய், அதாவது பார்த்தா மிக அழகாக இருக்கிறார் என்று அவரோடு கை கொடுத்தது. இதெல்லாம் வேணுமென்றே இஸ்ரேலுக்கு அவர் விடும் ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கிறது. சரி, இப்படி இருக்க இந்த வாரத்துக்குள் நிச்சயமாக மத்திய கிழக்கு நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் என்று பெரிதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நான் செய்திக்கு வருவதற்கு முன் நேரடியாக பார்த்தேன். அவரும் விழுந்தது மீசையும் மண்படவில்லை என்ற மாதிரி நெத்தனியாகு இஸ்ரேலிய அதிபர் கூறுகின்றார். தான் ஒரு விதமான போர் நிறுத்தத்தை செய்து மக்களுக்கு உணவு போக செய்வேன் என்றார். ஏனென்றால் இதுவரை காலம் சொல்லிக் கொண்டு வந்தது பொய். அடுத்தது அவருக்கு இந்த போர் நீள வேண்டும். ஏனென்றால் இந்த போர் நீண்டாதான் அவர் பதவியில் இருக்கலாம். ஏனென்றால் இவருக்கு எதிரான நிறையவே நீதிமன்ற குற்றங்கள் இருக்குது, வழக்கு விசாரணைகள் இருக்கிறது. அவர் பதவியிலிருந்து சென்றால் உடனடியாக அவரை விசாரித்து உள்ளே போட்டு விடுவார்கள். ஆகவே பதவியில் இருந்தால் தான் அதிலிருந்து தப்பலாம் என்பதற்காக பதவியில் இருக்கணும் என்றால் போரை நடத்தணும். இது போன்ற அநியாயங்கள் பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. இது சர்வதேச ரீதியாக இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளூர் என்று வரும்பொழுது, பிரித்தானியாவுக்கு வரும்பொழுது, சென்ற வாரம் இங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும். அதாவது சென்ற வாரம் என்பொழுது 19ஆம் தேதி இங்கே லண்டனில் ஒரு மகாநாட்டினுடைய முடிவு, ஒரு வாரமாக நடந்த பேச்சுவார்த்தைகளுடைய முடிவு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கும் பொழுது 3 முக்கியமான தலைவர்கள் இங்கே இருந்தார்கள். ஒன்று வொண்டலியன் என்ற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கமிஷனுடைய தலைவி, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கமிஷன் மற்றொரு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவரான அன்டோனியோ, அடுத்ததாக எமது நாட்டு பிரதமர் கியர் ஸ்டார்மர். இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் மாநாடு ஒன்று நடத்தினார்கள். இந்த மாநாட்டின் போது என்ன அறிவிக்கப்பட்டது என்றால், இதுவரை காலமும், அதாவது அவர்கள் பதவிக்கு வந்த பின், இந்த புதிய அரசாங்கம் வந்த பின், எப்படியாவது இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு அந்த பகைமையை முறித்து கொண்டு ஒற்றுமையாக சென்று ஏதாவிதத்தில் வர்த்தக ரீதியாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் அதை பகிரங்கமாக அறிவித்தால் பெரிய பிரச்சனைகள் வரும் என்று மிக அமைதியாகவே பேச்சுவார்த்தைகள் நடாத்தியிருந்தார். ஆனால் கடந்த 19ஆம் தேதி பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அதன்படி கன மாற்றங்கள் இப்பொழுது நடைமுறைக்கு வர உள்ளன. அந்த மாற்றங்களில் முன்பு 2 நாடுகளுக்கு இடையே வர்த்தக உறவுகள் பெரும்பாலும் ஓரளவுக்கு குறைந்தது என்றே சொல்லலாம். ஏனென்றால் வரி விதிப்பு, இங்கிருந்து செல்லும் பொழுது அங்கே வரி, அங்கிருந்து இங்கே பொருட்கள் போது வரி, அத்தோடு அந்த பொருட்கள் விற்பனை கொண்டு வரும் பொழுது அந்த பத்திரங்களை நிரப்புவது போன்றவற்றில் தடை, கால தாமதம், இதனால் இந்த வர்த்தகம் பெரிதாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையின்படி மிக விரைவில், அதாவது இன்னும் 2 மாதத்துக்குள் இது பெரிய மாற்றங்கள் நடைபெற உள்ளன. எப்படி என்றால், பிரித்தானியாவிலிருந்து முக்கியமாக பிரித்தானியாவில் உள்ள இறைச்சி வகைகள், சோசேஜ் போன்ற வகைகளை ஐரோப்பிய நாடுகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த புதிய ஒப்பந்தத்தின்படி இப்பொழுது பிரித்தானியாவிலிருந்து இறைச்சி வகைகள், வேறு பல பொருட்களை ஐரோப்பிய ஒன்றியம் வாங்க உள்ளது. அதே போன்று இங்கே உள்ள வேறு பல பொருட்களையும் அவர்கள் ஏற்றுமதி செய்யலாம். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அவர்கள் இறக்குமதி செய்யலாம். இதற்கு கொடுக்கும் விலை ஒரு கேள்விக்குறியானது. மிக முக்கியமான ஒரு விடயத்தில்
பிரித்தானியா பெரிய ஒரு விட்டுக் கொடுப்பை விட்டுள்ளது. இதுதான் இப்பொழுது எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பிடியாக அமைந்துள்ளது. இந்த அரசாங்கத்தை தாக்குவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது இந்த ஃபிஷ், அதாவது மீன்பிடித்துறை. பிரித்தானியா பொறுத்தவரை அது ஒரு தீவு, சுற்றி வர கடல். ஆகவே அவருடைய கடல் பரப்பில் முன்பு ஐரோப்பிய நாடுகளில் உள்ள பிடிப்படகுகள் வந்து மீனை பிடித்து செல்வதனால் இங்கே ஒரு முறுகல் நிலை இருந்தது. இந்த பிரெக்சிட் என்பது வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஆகவே அந்த மீன்பிடி 25% மட்டும்தான் அவர்கள் பிடிக்கலாம், அதுக்கு மேல் பிடிக்கக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் தான் இந்த பிரெக்சிட் கொண்டு வரப்பட்டது. அதன்படி எதிர்வரும் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதியோடு அந்த ஒப்பந்தம் முடிகிறது. அதன்படி அதற்கு பின் இங்கே அவர்கள் வந்து ஒன்றுமே பிடிக்கக்கூடாது என்று. ஆனால் இப்பொழுது அதை தலைகளாக மாற்றி இப்போதைய பிரதமர் அந்த ஐரோப்பிய நாடுகளோடு செய்த ஒப்பந்தத்தின்படி இந்த மீன்பிடி உரிமை இன்னும் 12 வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. 2038 ஆண்டு வரை இங்கே பிரித்தானிய கடலில் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள படகுகள் வந்து மீன் பிடிக்கலாம். இது இங்கே பெரிய கோபத்தை கிளறியுள்ளது. இங்கே உள்ள மீனவர்கள் எங்களுடைய மீனெல்லாம் அவர்கள் வந்து பிடிக்க போகிறோம், ஆனால் இங்கே குறிப்பிட்ட அந்த 25% அந்த கோட்டா, அந்த அளவுக்கு மேல் நீங்கள் பிடிக்க முடியாது என்பது சட்டம். ஆனால் இதனை ஒரு பெரிய செய்தியாக இங்கே பாவித்து கடந்த 2-3 தினமாக இங்கே பெரிய விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இந்த பிரெக்சிட்டுக்கு காரணமாக இந்த நைஜல் ஃபராஜ், இப்பொழுது புதிதாக அமைத்த ரிஃபார்ம் யூகே போன்ற கட்சி, இவையெல்லாம் இந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறித்தான் மக்களுடைய மனதை மாற்றி இதில் வெற்றி பெற்றார்களாகவே இது அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்துள்ளது. எமது மீன்பிடி எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் வந்து பிடிக்கின்றன என்று. ஆனால் அங்கே ஒரு விடயத்தை அவர்கள் வெளியில் கூறாமல் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இந்த அடிப்படையில் இவர்கள் கொடுத்த அந்த சலுகை என்னவென்றால், பிடிக்க அத்தனை மீன்களையும் நீங்கள் பதப்படுத்தி மீண்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் விற்க வேண்டும். இந்த கடலில் பிடிக்கிற அவர்கள் பிடித்த மீன்களை திருப்பி இங்கே பிரித்தானியர்கள் அந்த மீன்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்வோம். இதுவரை இருந்ததன்படி ஐரோப்பிய நாடுகளுக்கு இங்கிருந்த மீனோ இறைச்சியோ போன்றவை செல்ல முடியாது. அதே நேரம் அந்த நாடுகளில் உள்ள சில மரக்கறி போன்றவை, தண்ணீர் போன்ற பொருட்கள் இங்கே வரலாம். இதுவரை காலம் எல்லோருக்கும் தெரியும், இந்த கடைகளில் பொருட்கள் எவ்வளவு குறைந்திருந்தன. முன்பெல்லாம் மரக்கறியெல்லாம் நிறையவே இருந்தன, தண்ணீர் வகைகள். காரணம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வேறுக்கும் உள்ள பிரச்சனை காரணமாக அங்கிருந்து பொருட்கள் வருவதில்லை. அதனால் தான் ஒரு சாதாரணமாக 70-80 பென்ஸ் வீத்து ஒரு தண்ணி போத்தல் 1.5-2 பவுனுக்கு போகிற அளவுக்கு உயர்ந்துள்ளது. இவர்களுடைய திட்டத்தின்படி எதிர்காலத்தில் இந்த விலைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது, இந்த மின்சாரம் போன்ற சக்தி வழங்கும் விடயத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்குள் இந்த மின்சார உற்பத்தி போன்றவற்றை சேர்ந்து இந்த எவ்வளவு செலவை குறைத்து மக்களுக்கு கொடுக்க முடியுமோ தாங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துள்ளார்கள். இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு பிரித்தானியா அந்த விடயத்தில் ஒத்துக்கொள்ளுமா இருந்தால் இவர்களுக்கும் அதில் ஒரு சலுகை இருக்குது. உதாரணமாக, இங்கே நாங்கள் மின் கட்டணம் எல்லோருக்கும் தெரியும், மிக கூடுதலான மின் கட்டணம் இப்போ இங்கே 25% கடந்த ஏப்ரலில் கூடியுள்ளது. அவை இந்த மின் கட்டணங்கள் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது முக்கியமான நிகழ்வு, இந்த வர்த்தக ரீதியாக என்ன லாபம் இருக்கிறது என்று. இப்பொழுது இந்த மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள், உதாரணமாக டெஸ்கோ, சேன்ஸ்பெரி போன்ற வர்த்தக நிறுவனங்கள் சரி, அல்லது வேலை கொடுக்கும் நிறுவனங்கள் சரி, தங்களுக்குள் தங்களுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியை இங்கே பத்திரிகைகள் எழுதுவதில்லை. எப்படி என்றால், இந்த 2 பேருக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம் 20 நாள் அங்கே உள்ள பொருட்கள் இங்கே வரும் பொழுது இந்த வரி இல்லாமல் முன்பு இருந்தது போல் குறைந்த வரியோடு பொருட்கள் வரும் பொழுது பொருட்கள் இந்த விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது. சாய்ஸ். மற்றது பல நாடுகளில் உள்ள உணவுப் பொருட்கள் இங்கே வரும், அதே மாதிரி பிரித்தானியாவோட உணவுப் பொருட்கள் அங்கே செல்லும், எந்த தடையும் இல்லாமல். இப்படியான ஒரு நிலை இருப்பதனால் ஒரு லாபம் இருக்கிறது. அதனை பெரிதாக இங்கே உதிப்பெருப்புகள் இல்லை. அடுத்து இன்னொரு விடயம், இந்த முன்பெல்லாம் மாணவர்கள், குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு இடப்பட்ட மாணவர்கள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு வந்து இங்கே உள்ள சர்வகலாசாலைகளில் அல்லது யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், வேலை செய்யலாம் என்று இருந்தது. அதே போன்று இங்கு உள்ளவர்களும் எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று வேலை செய்யலாம், படிக்கலாம் என்று இருந்தது. இதனை இந்த பிரெக்சிட்டின் போது எல்லாம் நிறுத்தியிருந்தார்கள். அந்த திட்டத்துக்கு பேர்
எராஸ்முஸ் என்ற ஒரு திட்டம் வந்தது. 2 பகுதியும் மாணவர்கள் அங்கங்கே சென்று 2 வருடத்துக்கு அங்கே தங்கியிருந்து தங்களுடைய அந்த கல்வியையோ தொழில் அனுபவத்தையை பெறலாம். ஆனால் இந்த புதிய திட்டத்தின்படி மீண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இதனை கூட திடீரென்று வேறொரு சாயம் பூசி வெளிநாட்டவருடைய வருகை அதிகரிக்க போகின்றது. வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து எங்களுடைய வேலை எடுக்க போகிறார்கள், இது எங்களுடைய வேலையை எடுக்கிறார்கள். இங்கே இவ்வளவு வேலை வாய்ப்பு இருந்தும் வேலை செய்யாமல் பிரித்தானியால் இருக்கும் பொழுது வெளிநாட்டவர்கள் தான் இந்த வேலையை செய்தார்கள். இப்பொழுது இந்த மாணவர்கள் இங்கே வந்து வேலை செய்ய போகின்றார்கள் என்றவுடன் அதுக்கும் எதிரான பல கருத்துக்கள் கூறப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆகவே இதை யார் எதிர்க்கிறார் என்றால் இதில் என்ன ஒரு வேடிக்கையானது, முன்பெல்லாம் நாங்கள் அடிக்கடி கூறிய ஒருவர் போரிஸ் ஜோன்சன், முன்னாள் பிரதமர். அவர் பெரிய சக்தி வாய்ந்தவராக காணப்பட்டு இந்த பிரெக்சிட்டின் போது முன்னிலையில் நின்று அதை தேர்தல் நடத்தி அதன் மூலம் வெற்றி கண்டவர். பின்பு அவர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு இப்பொழுது அவரை பற்றி கதைக்க ஒருவரும் இல்லாமல் இருக்கும் இந்த நிலையில் இப்பொழுது திடீரென்று அவர் வாய் திறந்து விட்டார். எப்படி என்றால் இந்த பிரெக்சிட்டை இவர் கொண்டு வந்தவர் இப்ப இவர்களெல்லாம் எப்படி சொல்லுகிறார் என்றால், ஐரோப்பிய நாடுகளுக்கு அடிமையாகி விட்டார்கள், பிரித்தானியா சரண்ட பண்ணி விட்டார்கள், எங்களுடைய சுதந்திரம் எல்லாம் பறி போய்விட்டது என்று ஒப்பாரி வைக்க உள்ளார்கள். இதே போன்று பிரித்தானியாவுடைய எதிர்கட்சி டோரி கட்சி எந்த அளவு மோசமாக கடந்த பொதுத் தேர்தல் தூக்கி எறியப்பட்டது என்பது தெரியும். அவர்கள் அதிலிருந்து மீளவே வழி இல்லாமல் இருக்கிறார்கள். அதன் எதிர்கட்சியாக இருக்கும் பெட்நாக் என்றவர் எங்கெங்கெல்லாம் நல்ல விடயங்கள் நடந்தாலும் அதில் ஒரு தவறு கண்டுபிடித்தே அவர் கதைத்து வந்து பழக்கமாயிருந்தவர். இப்பொழுது அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. என்னவென்றால் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இவர்கள் செய்த இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த மீன்பிடி விடயங்கள் எல்லாம் தங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகிறது என்றதை தூக்கி வைத்து கொண்டு கதைக்கிறார். ஆகவே இப்போ 3 பேர் ஒன்றாக சேர்ந்துள்ளார். ஒன்று எதிர்கட்சி தலைவி, ஒன்று அடுத்தது முன்னாள் பிரதமர், பதவி இல்லாவிட்டாலும் அவருடைய சொல்லுக்கு சில இடத்தில் மதிப்பு உண்டு, போரிஸ் ஜோன்சன். அடுத்தது இந்த ரிஃபார்ம் யூகேனுடைய தற்போதைய தலைவர் நைஜல் ஃபராஜ். இந்த 3 பேரும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்துள்ளார்கள். இது எங்கே சென்று முடியும் என்றால், இப்பொழுது ஆரம்பித்தால் 4 வருடத்தில் நடைபெற போகும் பொது தேர்தலில் இதை சாட்டாக வைத்து பிரெக்சிட்டுக்கு எப்படி பொய்யான விடயங்களை கூறி வெற்றி பெற்றார்களோ அதே போன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சார போர் ஒன்று நடைபெற உள்ளது. அது இந்த அரசாங்கம் என்னென்ன விடயங்களை செய்து தப்பிக்கொள்ளுமோ அதிலிருந்து ஓரளவுக்கு தப்பலாம். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு சோதனை அவர்களுக்கு காத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி எதிர்வருங்காலத்தில் முன்பே பாராளுமன்றத்தில் ஒருவரும் இல்லாத நிலையில் இப்பொழுது 4-5 பேர் அங்கே பாராளுமன்றத்துக்கு வந்துள்ளால், ஆனால் இது இப்படியே தொடருமாயிருந்தால் பிரான்சில் எப்படி லூப்பென் என்றவுடைய கட்சி 1-2 இருந்து 80க்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடினார்களோ அப்படி ஒரு நிலை கூட இங்கு ஏற்படலாம் என்ற ஆபத்தொண்டு காத்திருக்கிறது. இது பிரித்தானியா சம்பந்தமான இன்றைய விடயங்கள். நாங்கள் சற்று வெளிநாட்டு செய்திகளுக்கு வேகமாக செல்லலாம். நகுல் அவதி தேவன் அவர்கள் வணக்கம். வாங்கோ. வணக்கம் வாணி. வணக்கம் ஜோரண்ணமண்ணா. வணக்கம். நானும் செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தகவல்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது இப்போ இந்த படகுகளில் வார ஆக்களை இங்கால கூட்டி கொண்டு வர ஒருவரை பிடித்து அவருக்கு அசூலம் கேட்ட இடத்தில் அவருக்கு கொடுக்கவும் இல்லையா, இப்ப 25 வருஷ சிறை தண்டனை கொடுத்திருப்பதாக அறிந்தேன். அவர் தான் எல்லா கேங்குக்கும் லீடரா இருந்து ஒவ்வொரு நாட்டு ஆக்களையும் இஞ்சால பிரான்ஸுக்கு அனுப்பி அங்கே இருந்து இஞ்சால என்று விர பண்ணி கொண்டிருந்த ஒரு ஆளாம். அவர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவரோ நினைவில்லை, இதை வேறு நாட்டு ஒரு ஆள் தான். ஆனா அவருடைய மனைவி பிள்ளைகள் இங்கேயே வசிக்கிறார்களாம். ஆனா அவர் எத்தனையோ 2 மில்லியனுக்கு மேல இதால காசு சம்பாதிச்சிருக்கிறார். வாணியா தட்டி கொடுத்தது நல்ல விஷயம். இப்ப எல்லாரும் காட்டி கொடுத்திருக்கணும் அவரை. இவர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் தலைவர். உண்மையில
நேற்று முன்தினம் கடந்த 24 மணி தியாங்களுக்குள் கூட அங்கே இருந்து வந்த ஒரு படகில் ஒரு 5 வயது சிறுவன் இறந்ததா தெரிகிறது. கப்பல் ரெண்டாக உடைந்தோ அல்லது காற்றில்லாமல் அந்த ஃபிளட்டாய் போய் அதில் சிலர் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். ஆனால் ஒரு சிறுவன் இறந்த செய்தியும் இருக்கிறது. இப்படி எத்தனையோ பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த கடல் பயணத்துக்கு இறந்துள்ளார்கள். எல்லாரும் கேட்கலாம், அப்போ அவர்கள் வருவதற்கு வேறு வழி இல்லையா என்று. அது இன்னொரு கேள்விதான். ஆனால் அதுக்காக இந்த படகுகளில் வருவது என்பது உயிரை பிடித்து கொண்டு வரும் ஒரு நிகழ்ச்சி. ஆகவே அதனை நாங்கள் பிழை என்றுதான் கூற வேண்டும். அதை இனிமேல் அந்த கடத்தி கொண்டு வருபவர்கள் அவருடைய சொத்து முடக்கப்படுவார்கள், சிறையில் அடைக்கப்படுவார் என்று புதிய சட்டம். அதன்படி ஒருவர் அகப்பட்டுள்ளார். இப்படி சிலரை பிடித்து உள்ளுக்கு போடும் பொழுது இந்த கடத்துவருடைய தொகை குறையும் பொழுது வருபவருடைய தொகையும் குறையலாம். இப்படி குறையும் பொழுது இங்கே நாட்டில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து காட்டுவதற்கும் சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கலாம் என்று பார்க்கலாம். அடுத்த நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்க தொடருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த இன்னொரு செய்தி, இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி இந்த காலை 7:45 அளவில் ஸ்பெயின் நாட்டுடைய தலைநகரில் ஒரு முக்கியமானவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் முன்னைய யுக்ரைனியன் அரசாங்கத்தின் ஒரு உயர் அதிகாரியாக இருந்த அவருடைய பேர் அண்ட்ரி போட்னோவ் என்பது 51 வயதுடையவர். வேறு முன்பு ஒரு சிக்கலுக்குரியவர். எப்பொழுதும் ரஷ்ய ஆதரவாளர். முன்பிருந்த அரசாங்கம் செலென்ஸ்கி வருவதற்கு முன் இருந்த அரசாங்கம் எல்லாம் ரஷ்ய ஆதரவு. இவரும் அந்த ஆதரவாக இருக்கும் பொழுது அங்கே ஒரு அமைச்சராக இருந்தவர். பின்பு எங்களுடைய செலென்ஸ்கி பதவிக்கு வந்தவுடனே மீண்டும் அந்த நாட்டுக்கு திரும்பினார். ஆனால் பின்பும் அங்கே ஒரு சிக்கலில் அவர் மாட்டுப்பட்டு பிறகும் நாட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பது யுக்ரைன் அரசாங்கத்துக்கு தெரியும். அவரை கேட்டுக்கொண்டார், தங்களுடைய நாட்டுக்குள் வந்து தான் பாதுகாப்பு கொடுக்க இல்லையா இருந்தால் அவர் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருந்தார். ஆகவே இதன் பின்னணியில் இருக்கிறது இப்போ பெரிய கேள்வி, இதை யுக்ரைன் செய்ததா அல்லது ரஷ்யா செய்ததா என்று பார்த்தால் பெரும்பாலும் ரஷ்யானுடைய கை இருக்கலாம். ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் அங்கே ரஷ்ய படையில் உள்ள ஒரு ஹெலிகாப்டர் சாரதி அங்கே தப்பியோடி ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற இடத்தில் அங்கே அவரை ஒரு வாகனத்தில் வைத்து சுட்டுக் கொண்டார்கள். ஆகவே அந்த ரஷ்யாவுக்கு யார் யார் எதிரி என்று காணப்படுபவர்களை உலகத்தில் எங்கே இருந்தாலும் தேடி அழிப்பது என்பது புட்டினுடைய கலையாக இருக்கிறது. ஆகவே இன்று நாளைய அளவில் யார் செய்தது என்று தெரியவில்லை. என்றாலும் நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்க என்பது தெரியும். அடுத்ததாக சென்ற வாரம் நடைபெற்ற யூரோவிஷன் பாட்டு நிகழ்வுகளை யாரும் பார்த்திருப்பீர்கள். எங்களுக்கு அது பார்க்க கிடைக்கவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியின் போது பல சந்தர்ப்பங்களில் இந்த யூரோவிஷன் பாட்டிலுடைய தெரிவு எப்படி நடக்கிறதன் பொழுது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம், எனக்கு கூட ஒரு சந்தேகம். இது என்ன விதமாக இந்த போட்டி நடக்கிறது? ஒன்று, அவர்கள் பாடுவதற்கு ஒவ்வொரு நாடும் கொடுக்கும் வாக்குகள். ஒரு நாடு நான் இந்த நாட்டை எடுக்கிறேன் என்னும் பொழுது ஆகக்கூடியது 10 அல்லது 12 பாயிண்ட்ஸ் கொடுப்பார்கள். இப்படி கூட்டி கொண்டு போகும் பொழுது ஒரு விதத்தில் ஒரு நாடு மற்ற நாடு என்று போட்டி வருவார்கள். ஆனால் பின்பு இந்த தொலைபேசி அல்லது டெக்ஸ்ட் மூலம் அளிக்கும் வாக்கள் பப்ளிக் வாக்கு இருக்கிறது. முதல் நாட்டுக்கு நாடு கொடுப்பது. இப்போ உதாரணமாக பிரித்தானியாவுக்கு இன்னொரு நாடு 10 பாயிண்ட்ஸை கொடுக்கும் அப்படி. ஆனால் அந்த நாட்டுக்கு நாடு கொடுத்த பாயிண்ட்ஸை விட பின்பு அந்த தொலைபேசி மூலம் பொதுமக்கள் அழைப்பார்கள். அப்படி அழைக்கும் பொழுது அந்த முடிவுகள் அடியோடு மாற்றப்படும். அந்த ரீதியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற யூரோவிஷன் போட்டியில் முதலாவதாக வந்தது ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு 24 வயது இளைஞர். ஆனால் இந்த போட்டியின் போது 14வது இடத்தில் இருந்த இஸ்ரேல் திடீரென்று 2வது இடத்துக்கு வந்துள்ளது. ஆகவே இந்த 2வது இடத்துக்கு வரும் பொழுது எந்த அடிப்படையில் வந்தார்கள் என்று பார்த்தால் இவர்களுக்காக இந்த தொலைபேசி மூலம் அல்லது டெக்ஸ்ட் மூலம் வாக்களித்தவர்கள். இதனால் இந்த நிலைமை மாறியுள்ளது. இப்பொழுது சில நாடுகள் இதை பகிரங்கமாக இப்ப கண்டித்து எப்படி நடைபெற்றது என்பதற்கு விசாரணை நடத்தி முடிவெடுக்கணும் என்று வரும் பொழுது இங்கே இஸ்ரேலுக்கு எதிரான பல கருத்துக்கள் மீண்டும் பல தூக்க ஆரம்பித்துள்ளன. எப்படி என்றால் ஒருவர் 20 தடவை வாக்களிக்கலாம். இதுதான் இங்கே வேடிக்கை. ஒருவர் 20 தடவை வாக்களிக்கலாம். அப்ப நான் மட்டுமே 20 தரம் வாக்கு அளிக்கலாம். அப்படி என்றால் இதற்கு ஆதரவானவர்கள் தங்களுடைய நண்பர்களை கொண்டு வாக்களிக்கும் பொழுது அடியில் நிற்கும் ஒருவர் மேல்நிலைக்கு வரக்கூடிய நிலை காணப்பட்டால் இங்கே ஒன்று மட்டும் புரிகிறது.
இதன் பின்னணியில் நின்று வேணுமென்றே இப்பொழுது இந்த இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் உள்ள எதிர்ப்புகள் அவமானங்களை காப்பாற்ற வேணுமா இருந்தால் இப்படியான நிகழ்ச்சிகள் மூலம் அதிலிருந்து தாம் மீளலாம் செய்திருக்கிறார்கள். அது இப்பொழுது பேக்ஃபயர் பண்ணியுள்ளது. அதே நேரம் ஸ்பெயின் அதிபர் நேரடியாகவே கண்டித்துள்ளார். எப்படி என்றால் பெட்ரோ சாnchez ஸ்பெயினுடைய பிரதமர் இதற்கு முன்பு ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமித்த பொழுது அவர்களை அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நீங்கள் தடுத்தோம், எல்லோரும் தடுத்தோம், அவர்கள் அதில் பங்கு கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது இஸ்ரேல் காசாவில் நடக்கிற இவ்வளவு அநியாயம் நடக்கும் பொழுது நீங்கள் எப்படி இஸ்ரேலை அனுமதிக்க முடியும்? அவர்களை இந்த போட்டியில் கலந்து கொள்ள விடக்கூடாது என்று பகிரங்கமாக கேட்டிருந்தார். ஆனால் போட்டி நடைபெற்றது. இதற்கு எதிர்கருத்து இன்று இஸ்ரேலிலிருந்து ஒரு கருத்து வந்துள்ளது. எப்படி என்றால் தாங்கள் பிரதமருக்கு கன்னத்தில் அறைந்த அறை சத்தம் தங்களுடைய நாடு வரை கேட்டதென்றால் இவர் என்னத்தை தான் கூறினாலும் நாங்கள் 2வது இடத்துக்கு வந்து விட்டோம் என்று இங்கேயும் ஒரு அரசியல் பேசின நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இருந்தது. ஆகவே இப்பொழுது இஸ்ரேல் எல்லாருக்கும் ஒரு தொந்தரவான ஒரு நாடாக இருக்கிறது. அதே போன்று அமெரிக்கா கடந்த வாரம் இன்னொரு அதிரடி நிகழ்ச்சி ஒன்று நடாத்தியது. தென்னாப்பிரிக்கா எல்லோருக்கும் தெரியும், நெல்சன் மண்டேலாவுடைய நாடு. அந்த தென்னாப்பிரிக்காவில் உள்ள கருப்பு இன மக்களுக்கும் அங்கே அவர்களை கட்டி ஆண்டு வந்த ஆப்பிரிக்கானார் என்று கூறப்படும் கற்பல்ல, அவர்கள் எல்லாம் ஸ்பெயின் அல்லது ஹாலந்து, டென்மார்க் போன்ற நாடுகளிலிருந்து சென்று அங்கே குடியேறின ஒரு புதிய இனம். அது ஒரு வெள்ளை தோலுடையவர்கள். அவர்களை பொதுவாக ஆப்பிரிக்கானார் என்று அப்படியானவர்கள்லாம் அங்கு உள்ள நிலங்களை பிடித்து வைத்து அங்கே கருப்பின மக்களை அடிமையாக வைத்து வேலை வாங்கி கொண்டு வந்தவர்கள். ஆனால் இந்த நெல்சன் மண்டேலாவுடைய வருகையின் பின் இதில் மாற்றங்கள் ஏற்பட்டு இது பின்னர் சிறிதாக அந்த நிலங்கள் கருப்பின மக்களை அந்த நிலங்களை செய்யும் நிலை வரும் பொழுது இதுவரை தங்கள் வசம் வைத்திருந்த நிலங்களை இந்த ஆப்பிரிக்கானார் இழக்க வேண்டிய நிலை வந்தது. மற்றது அவர்களுக்கு முன்பிருந்த சுதந்திரமில்லை. ஏனென்றால் இப்பொழுது சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா ஒரு சுதந்திரமான நாடு. ஆகவே அந்த நாட்டில் இருந்து எப்படியாவது தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று புதிய ஒரு குரலை விட்டார்கள் இந்த ஆப்பிரிக்கானார் என்ற மக்கள். யாரை நோக்கி கேட்டார்கள் என்றால் ட்ரம்பை நோக்கி. உடனடியாக இத்தனை அநியாயம் நடக்கிற காசாவில் இத்தனை ஆயிரம் பேர் சாகும் பொழுது அவர்களுக்கு அகதி தஞ்சம் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஆப்பிரிக்கானார் என்ற மக்களை இந்த கருப்பின மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் என்று சென்ற வாரம் 50 பேரை பகிரங்கமாக விமானத்தில் ஏற்றி கொண்டு அமெரிக்கா கொண்டு வந்து அவர்களை விமான நிலையத்தில் வைத்து அகதி தஞ்சம் கொடுத்தார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது எந்த நேரமும் எது நடக்கலாம் என்ற நிகழ்ச்சிக்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையின் பின் நீதி நியாயம் என்பது இல்லை. அது தனக்கு விருப்பமான நேரத்தில் மாற்றுவார். இப்பொழுது பல உலக அரசியல் தலைவர்களே தங்களுக்குள் உரையாடும் பொழுது அல்லது இந்த வானொலி அல்லது தொலைக்காட்சி விவாதங்களின் போது கூட ட்ரம்ப் என்றவுடன் எல்லோருக்கும் ஒரு சிரிப்பாக இருக்க, ஐயோ அவர் இன்றைக்கு இதை கூறுகிறார், நாளைக்கு என்ன கூறுவார், இன்றைக்கு என்ன கூறுவார் என்று சொல்ல முடியாத நிலை இருக்கிறது. அவை இப்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக குரல் கொடுக்காவிட்டாலும் மறைமுகமாக ஒரு எதிர்ப்பை காட்டினாலும் அடுத்த வாரம் இவர் என்ன செய்வார் என்பது தெரியாது. ஆகவே திருப்பி மீண்டும் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலிய அதிபரும் நெத்தனியாகவும் ஒன்றாக கை கோர்க்கும் இடத்தில் இந்த பாலஸ்தீன பிரச்சனை இன்னும் நீண்டுதான் போகும். ஆனாலும் இப்பொழுது சின்னர் ஒலிக்கு கொண்டு தெரிகிறது. இந்த மற்ற நாடுகள் கொடுக்கும் பகிரங்கமான அழுத்தம் இஸ்ரேலுக்கு மீதான இப்பொழுது இஸ்ரேலுடைய சில குறிப்பிட்ட புள்ளிகளுக்கு பிரயாண தடை போன்ற தடைகளை எல்லாம் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு எதிர்ப்பு கிடைத்தாலும் ஆனால் அவர்கள் எந்த அளவிலும் ஒரு திருந்தியதாக தெரியவில்லை. எதிர்வரும் நாட்களில் தான் இது பற்றிய விடயங்கள் தெரிய வேண்டி வரும். அடுத்தாக இந்த 2 சின்ன பாயிண்ட்ஸ் கதைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான இந்த சுமமான ஒரு நிலை காணப்படும் பொழுது 2 விடயங்கள் இங்கே ஒரு முள்ளு மாறி அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று ஜிப்ரோல்டர் என்றால் ஸ்பெயினுக்கும் மற்ற ஐரோப்பா அந்த கடற்கரைக்கும் இடையில் உள்ள ஒரு மிகப்பெரிய கல் திட்டு ஜிப்ரோல்டர். அது ஒரு தீவு மாதிரி காணப்படுறது. அது
உண்மையில் அது ஸ்பெயின் நாட்டில் இருந்தாலும் அது வந்து பிரித்தானியாவுக்கு உரிய, அதாவது வெளிநாட்டு நிலம் என்று கருதப்படுகிறது. அங்கே உள்ள ஆளுகை முழுவதும் பிரித்தானியாவுக்குள்ளே இருக்கிறது. அங்கே நடக்கும் வேலை செய்பவர்கள் எல்லாம் ஸ்பெயின்காரராக இருக்கிறார்கள். இந்த 2 நாடுகளுக்கும் இடையே நூறாண்டு காலமாக ஒரு சிக்கல் இருந்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது ஸ்பெயின்காரர் அது தங்களுக்கே அது நாடாக வேண்டும் என்று பல தடவை கேட்டு சில போர்கள் கூட நடைபெற்றது. இப்பொழுது இந்த சென்ற வாரம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரித்தானியாவுக்கும் நடைபெற்ற இந்த புதிய கைச்சாத்திட்ட போது இந்த ஜிப்ரால்டர் என்ற இடம் பற்றிய விடயம் குறிப்பிடப்படாதபடியினால் ஸ்பெயின் மீண்டும் கூறுகிறது இந்த பிரச்சனை எப்போது தீர்க்கப்படும், இது ஏன் நீங்கள் கதைக்கவில்லை என்று. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஒரு எதிர்கருத்து இங்கே எழுந்துள்ளது. அடுத்தது நான் முன்பு கூறிய போது இந்த ஃபிஷிங், அதாவது மீன்பிடி கான அனுமதி, இந்த மீன்பிடி அனுமதி என்னும் பொழுது ஐக்கிய ராஜ்யம், அதாவது யூகே என்ற பெயரில் தான் அது கிடைக்கிறது. ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது, ஸ்கொட்லாந்து இருக்கிறது. இப்போ ஸ்கொட்லாந்து பெரும்பாலும் கடலை நம்பி வாழும் ஒரு நாடு. ஆகவே அவர்களுடைய தாங்கள் பிடிக்கும் மீன்களுக்கு என்ன நடக்க போகிறது, இது பிரித்தானியா ஆண்டு வரும் பொழுது இது பிரித்தானியா என்றால் இங்கே உள்ள அவர்களுக்கு இந்த பங்கு போகுமா அல்லது தங்களுக்கு வளமை போன்று பிடித்த மீன்கள் கிடைக்குமா இல்லையா என்று இப்போ அவர்கள் தங்களுக்குள் ஒரு பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் ஸ்கொட்டிஷ் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு முறுகல் நிலையை ஆரம்பித்துள்ளது. இப்படியான சின்ன சின்ன விடயங்களை கொன்றாக சேர்த்து கொண்டு இன்னும் சில வருடங்கள் அல்லது மாதங்கள் இப்படியான போர்க்குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேட்கும் என்று தெரிகிறது. இன்று இரவு மிக முக்கியமான உதைபந்தாட்டம் ஒன்று நடக்கிறது. பிரித்தானியாவுடைய டொட்னம் என்ற குரூப்புக்கும் ஸ்பெயினுக்கு நடைபெறுவது. இப்பொழுது எல்லோரும் தொலைக்காட்சிக்கு முன்பு இருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள் நினைக்கின்றேன். நீங்கள் ரெடியாகிறீங்க? இப்போ மைச் தொங்கி இருக்குமென்னு நினைக்கின்றேன். அடுத்தது இந்த இன்னொரு விடயம், இந்த காலநிலை எதிர்வரண்டி 4-5 நாட்கள் காலநிலை படுமோசமாக இருக்க போன்று எச்சரிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் இதுவரை நாள் டொனாடோ உண்டு, அந்த சுழல் காற்று என்று உண்டு இதுவரை கண்டதில்லை. அதற்கு பிரித்தானியாவுடைய தென் பகுதிகளில் அதற்கான வாய்ப்பு இருக்குது என்றும், அடுத்த சில தினங்களுக்கு மிக மோசமான காற்று, மின்னல், இடி முழக்கம் போன்றவையுடன் இந்த சுழல் காற்றுவும் வீசலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. ஆகவே இந்த விடயத்தில் எல்லோரும் கவனமாக இருக்கணும் என்று இந்த நேரத்தில் நாங்களும் கேட்டுக்கொள்வோம். இறுதியாக உங்களுடைய பக்கம் இருந்து யாராவது கூறியிருந்தால் அதையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருவோம். இல்ல மேட்ச் பார்க்க போயிட்டு போல இருக்கு. பிஸி ஆயிடுச்சுன்னு. சரி, யாரும் கருத்து கூறாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஓடிப்போய் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். மிக்க நன்றி நன்றி நன்றி. அடுத்த அறைக்குள் ஓடிப்போய் நான் ஒரு டிவியை பார்க்க வேண்டும். பாருங்கோ. நன்றி அண்ணா, மிக்க நன்றி. நன்றி நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திக்கொள்ளும். நன்றி, வணக்கம். எனக்கு வருகின்றது தகவல் சாலை தொகுப்படுத்தும் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மிக்க நன்றி. இணைந்த நகுலவதி திருத்தவர்களுக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றி.